இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயமனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 123:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, வேலைக்காரர்களின் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரிகளின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும், எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்திலே திரளான இரக்கங்கள் உண்டு என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யும்படியாய், ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாய், ஆண்டவர் நமக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்யும்படியாய் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய நன்மைகளை, பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவாலே எல்லாம் கூடும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 17:13 குஷ்டரோகிகள் ஆண்டவரை பார்த்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். நீங்கள் போகிற வழியில் உங்களை ஆசாரியனுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். குஷ்டரோகிகள் 10 பேரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டபடியினாலே ஆண்டவர் அவர்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். 2 குருடர்கள் வழியருகே அமர்ந்து கொண்டு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். ஆனால் அவர்கள் முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரைக்கும் அவர்கள் ஆண்டவரையே நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். சிலர் தங்களுக்குண்டான பலவீனங்களை, தங்களுக்குண்டான வியாதிகளை குறித்து, தங்களுக்குண்டான பிரச்சனைகளை குறித்து அடக்கி வைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அடக்கி வைத்துக் கொள்வது மன அழுத்தத்திலும் மன சோர்விலும் போய் விட்டுவிடுகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே நமக்குள்ள பிரச்சனைகளை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் குருடர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவருடைய கண்களை தொட்டு அவர்களுக்கு சுகம் உண்டாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை நிலைகுலைய செய்கிற ஏதோ ஒரு சம்பவம் உன்னிடத்திலே நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் இரக்கம் கிடைக்கும் வரைக்கும், கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைக்கிற வரைக்கும், கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிற வரைக்கும், கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், இடைவிடாமல் கூப்பிடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். மனிதனால் முடியாதது இயேசுவாலே எல்லாம் முடியும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை பலமாய் வழி நடத்துவார். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.